ஆழ் மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு கோபம், ப்ரைமல் ஆங்கர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஆழ் மனதில் ஒரு கோபம் இருக்கும். சிஸ்டம் ஃபெயில் ஆகும்போது யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். கைடு பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க. அதே போல நீங்க சாட்டை போராட்டம் பண்ணது வந்து ஒரு கவன ஈர்ப்பு, அதாவது மீடியாவோட அட்டென்ஷனுக்காக தான் நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேங்கண்ணா, நீங்க அரசியல் தலைவராக பார்க்காதீங்கண்ணா, அந்த பொண்ணுனுடைய சகோதரனா பாருங்க, அவ்வளோதான். ஆழ் மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு கோபம், ப்ரைமல் ஆங்கர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஆழ் மனதில் ஒரு கோபம் இருக்கும். சிஸ்டம் ஃபெயில் ஆகும்போது யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. நேர்மையாக இருக்கக்கூடிய, நடுநிலையாக இருக்கக்கூடிய காவல்துறை நடுநிலையாக இருந்தாங்களா? இல்லை. எஃப்ஐஆர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்துச்சு? கண்காணிப்பு பட்டியலில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் இலவசமாக ஒரு தார்காரை வச்சு ரோம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அமைச்சர் பெருமக்களே வீட்டில் போய் உணவருந்துற புகைப்படத்தை பார்க்குறோம். சிஸ்டம் கெட்டு போச்சு. சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா உங்கள் கையில் என்ன இருக்குங்கண்ணா? போராட்டம் பண்ணணும்னு சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா தலைமையில் குழு அமைச்சிங்கன்னா கைது பண்ணி உள்ளே அடைச்சி வைக்கிறாங்க. பேசுவதற்கு எங்கள் கருத்து சுதந்திரம் எங்கே இருக்குங்கண்ணா? எந்த வழிகளுமே உங்களுக்கு இல்லையே. அதனால்தான் இதை எடுக்க வேண்டிய கட்டாயம். நாம் இதை ஒரு வேள்வியாக தவமாக எடுத்திருக்கின்றோம். இது அரசியல் தலைவர்னு பார்க்காதீங்க. ஏற்கனவே சொன்னது போல் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியினுடைய அண்ணனா பாருங்க. அது ஒரு ரொம்ப முக்கியங்கண்ணா. அது அதே நேரத்தில் 3 உமன் ஆஃபீஸர்ஸ் எஸ்ஐடி, அதனால் நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை. அதனால் பொறுத்திருந்து பார்ப்பங்கண்ணா. இது ஒரு மாதிரி அந்த தவறு பாதையிலிருந்து தடம் பிறண்டு செல்லும் பொழுது மறுபடியும் நாங்கள் இதை தாண்டி மேலே செல்ல வேண்டி வருங்கன்னா அப்போ போகிறோம். பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தரோட பதவி நியமிக்கிறது வந்து அன்புமணி ராமதாஸும் கருத்து வேறுபாடு ஏற்படுது. கருத்து வேறுபாடு இல்லைன்னா கருத்து பரிமாற்றம். பார்ப்பங்கண்ணா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.